ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 1ல் 5வது ஸ்லோகம். நிர்வியாபாரோபி நிஷ்காரண மஜபஜசே யத்க்ரியா மீக்ஷணாக்யா தேனைவோதேதி லீலா பிரகிருதிரசதி கல்பாபி கல்பாதிகாலே தஸ்யா சம்க்ஷுப்தமம்சம் கமபி தமதிரோதாயகம் சத்வரூபம் சத்வம் திருத்வா ததாசி ஸ்வமஹிம விபவா குண்ட வைகுண்ட ரூபம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பட்டத்ரி இதில் பகவானோட அர்ச்சாவதார ரூபத்தை திருமேனியை வர்ணிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பிறப்பற்றவனே அப்படிங்கிறார். அதாவது நம்ம போல பிறவி கிடையாது, ஆனால் தன்னோட சங்கல்பத்தினால அவர் பிறவி எடுக்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு எந்த காரியம் செய்யணும்லாம் இருக்குது. அவருக்கு எந்த காரியம் செய்ய வேண்டுங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே எப்படி செய்கிறார்? தன்னோட சங்கல்பத்தினால செய்கிறார். இது செஞ்சு தான் ஒரு பிரயோஜனம் அடையணுங்கிறது அவர்கிட்ட கிடையாது. அவர் சத்திய சங்கல்பன். ஆனாலும் நீ உன்னோட கடைக்கண் பார்வையால் விளையாட்டாக, அதாவது ஒரு லீலையாக அனைத்தையும் உலகையும் உண்டாக்குகிறாராம். எப்படின்னா தன்னோட கடைக்கண் பார்வையாலேயே படைப்பு சுழற்சியின் ஆதி காலத்தில் இருக்க அந்த மூல பிரகிருத்தியான ரொம்ப நுண்ணியமான சுருங்கி இருக்கும் இல்லையா, சூக்ஷ்மமாக அதை படைக்கும்போது ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியும்படி பிரபஞ்சத்துக்கு உண்டாக்குறார். எப்படி ஒரு களிமண் பானையாக்குறாரோ அதை மாதிரி இவர் தன்னோட சங்கல்பத்தினாலே பிரபஞ்சத்தை உண்டாக்குறார். இவ்வாறு படைப்பு உலகிற்கு எதுக்காக செய்கிறார்? நமக்கு அனுகிரகம் செய்யணும்னு நினச்சார். அதுக்கு உள்ள முக்குணங்களாகிய இருக்குல்ல, சத்துவம் ரஜஸ் தமஸ், அது எல்லாமே மூணுமே மூல பிரகிருத்திலிருந்து பகவான் என்ன பண்ணுறார்? நல்ல சுத்த தத்துவமயமான பகுதியை தரித்து கொண்டு உன்னோட சொரூபத்தை பிரகாசித்து காட்ட வல்ல விக்கிரமாக நீங்கள் காட்சியளிக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னோட திருமேனி திவ்யாத்ம சொரூபத்தை வெளிப்படுத்தி காட்டும்படியாக இந்த கோவிலில் நீ குடிகொண்டுள்ளாய். இது உன்னோட சக்தி ஆளுமை எதுவுமே குறையாமல் நீ இங்கே அர்ச்சாவதாரகமாக காட்சியளிக்கிறாய். வைகுண்டத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளையும் பெருமைகளையும் கொண்டு தான் இங்கு குருவாயூரப்பனாக நீ காட்சி கொடுக்கிறாய் அப்படின்னு பகவானோட திருமேனியை வர்ணிக்கிறார்.